நட்பு உறவுலாம் பிரிஞ்சிருப்பாங்க. உங்கள் வாய் வார்த்தையால் சண்டை சச்சரவு வந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும், தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களாம் இப்போ விலகி போனவர்கள் விரும்பி வருவார்கள், தன் தவறை உணர்வார்கள். இல்லைன்னா உங்கள் மேலுள்ள கொட்டு, உங்கள் மேலே இது கரெக்டாக ரைட்டு தான் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசி ஃபோன்லேயே முள்ள பேசிடுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நேரில் பேசுறதுலாம் இப்போ ஃபோன் பேசுகிற வசதி வந்துடுச்சு. தயக்கமாக இருக்கும் உங்களை ஒருத்த முகத்தை பார்க்கறதுக்கு. இப்போ ஃபோனில் பேசிட்டு சாரி கேட்டுட்டு நேரில் வந்து பேசிக்க வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகுது. அப்போ தனுசாசிக்காரங்களுக்கு விட்ட உறவு தொடரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய ஒரு திருப்பு முனை அமைய போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தமாக இருக்கட்டும், வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், அதில் இதை வரைக்கும் நீங்கள் சந்திக்காத ஒரு விஷயம் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டு போகலாம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சண்டை சச்சரவுலையும் கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் முட்டி சண்டை சச்சரவு வரும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ உஷாராக இருப்பீங்கள்ல, ஆஹா அவர் சொல்லிட்டாருப்பா நம்ம உஷாராக இருக்கணும். அது எனக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் அதுலேருந்து தவிர்த்து வந்துக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நம்ம சொல்லிட்டு வரோம் எல்லாருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு சேவையோட தானே சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்.